ஹலோ ஆல். அஸ் அ ஃபீமேல், அஸ் வி ஏஜ், லைஃப் அட் 30 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி மேடம் இன்னைக்கு ஒரு சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நான் படி ஏறி வந்தேன் டாக்டர் அப்படின்னாங்க. அது ஒரு சாதாரண விஷயம். அதை வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக சொல்லும் போது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அதை பண்ணுன்னு சொன்னாங்க. இது வந்து இட்ஸ் லைக் மிராக்கிள் டு மீ அப்படின்னாங்க. நார்மலான ஆக்டிவிட்டீஸே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்க லைஃப்பில் பிஃபோர் ஸ்டெப்பிங் இன்டு ஆக்சி ப்ளஸ். இவங்களோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் சார். அவர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் அனுப்பிச்சார் மேடம். You can share to the people. So initially I started with Sibi sir க்கு தான் வரணும்னு இருந்தேன் because I had very bad cervical spondylosis pain. So அந்த பெயினுக்கு தான் 2-3 ரெஃபரன்ஸ் போயுமே it was all temporary. So பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை எனக்கு. So he also had the same problem. அவருக்கு இருந்ததுனால he referred me ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. யூசுவலா சாரோட அப்பாயின்மெண்ட் 1 monthல கிடைக்கும். அன்னைக்கு fortunate I got it on the She's same very day. lucky to say. Yeah, seriously on the same day I got immediately on the scan the x-ray ஓட சாரை வந்து பார்த்தேன் and I was like he clearly told me and first time for someone who is like எலும்புல இவ்வளோ பிரச்சனை இருக்கு and it's a root cause வந்து சொன்னது first time I'm hearing it out. So I was like feeling comfortable. எனக்கு ஓகே சரியாயிடும் ஒரு நம்பிக்கை இருந்தது and வந்து so now it is like almost I'm finishing my sessions with him and to be very honest எனக்கு மேம் சொன்ன மாதிரி படியேறி வந்தேன். It was more than 6 months I was not able to climb because எனக்கு pain palpitations எல்லாமே இருக்கும். 30s வா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் இட்ஸ் தேர் 30s தான் வருது இப்போ சொல்ல போனா because my job இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பெயின் this is not because after டெலிவரிக்கு அப்புறம் வந்த பெயின் இல்லை. யூஸ்வலி ஃபீமேல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் பெயின் வரும்னு நினைப்பாங்க. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு பிரெக்னன்சி ஆர் போஸ்ட்மார்ட்டம். ஈவன் வித்வுட் தட் இட் செல்ஃப் இட்ஸ் அக்ரவேட்டிங் ஃபேக்டர். இது ஏன் நான் மெயின்லி இந்த விஷயம் திஸ் வீடியோ ஷுட் பி அன் ஐ ஓப்பனர் அப்படின்னா யாராக இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த பெயின் வந்துச்சு அதனால தான் வந்து இது அந்த சர்ஜரிக்கு அப்போ அந்த ஒரு நீடில் பண்ணுவாங்க அந்த சிசேரியன் செக்ஷன் அப்போ நம்ம ஸ்பைனல் அனஸ்தீஷியா நீடில் அப்போ தான் இந்த பெயின் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் என்றைக்குமே ஸ்டார்ட் ஆகாது. அது அக்ரவேட்டிங் ஃபேக்டர் ஈவன் பிஃபோர் அது கூட இருந்திருக்கும். பட் ஆல் திஸ் கண்டிஷன்ஸ் வில் ஃபர்தர் அக்ரவேட் த கண்டிஷன்ஸ். ஸோ அப்படி தான். பட் இவங்க முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னால முன்னாடியே பார்த்துட்டதுனால ஈவன் ஹர் ப்ரெக்னன்சி வில் பி வெரி ஸ்மூத்ங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து நான் சாரி டு இன்டரப்ட் யூ கேன் கோ அஹெட் மேம். எஸ் பட் ஐ வில் சஜஸ்ட் எல்லா லேடிஸ்மே பிஃபோர் கெட்டிங் அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸ் போறதுக்கு முன்னாடி தரவா உங்களை செக் பண்ணிக்கோங்க. whatever it is it's like ma'am சொன்ன மாதிரி precaution is definitely important. நீங்க set and feel பண்ணதுக்கு அப்புறம் get into the pregnancy mood. ஏன்னா அதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற damage is even more worst. அந்த recovery phase ரொம்ப worse-ஆ தான் இருக்கும். it will take lot of time. So that way மோசமா இருக்கும். in that way maybe I got Toxi Plus and the recommendation I was like இப்போ கொஞ்சம் comfortable-ஆவே அந்த pregnancy phase குள்ள enter ஆக முடியும். So that is definitely so grateful for such kind of love from a female and moreover இவங்க problems எல்லாமே can connect it to the spine அப்படிங்கிற மாதிரி from head to toe. Ma'am, from neck stiffness, acidity, bloating, constipation. இது எல்லாத்தையுமே can you connect with the spine, especially the palpitations? Definitely. அது எல்லாமே வந்து உங்களோட டே டு டே லைஃபே கம்ப்ளீட்டா இட் will shatter. You will not be able to do anything. ஒரு சப்போர்ட் இருக்கணும், ஹெல்ப் இருக்கணும். பார்க்கலாம் நார்மலா தான் இருக்கும் பட் கம்ப்ளீட்டா யூ வில் பி வெச்ட் அவுட். எதுவுமே நம்மளே பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டே டு டேல ரொம்ப சாதாரணமா பண்ற விஷயம். இது ஒன்னு முடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பீன் டிராவலிங் ஃபார் மோர் தென் இப்போ எனக்கு 10 months அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகி இருந்தது. பட் ஐ ஹவ் கிராஜுவலி டெவலப் பெட்டர். இப்போ கம்ப்ளீட்டா பெட்டர்னஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நவ் தட் ஐம் ஸ்டார்டிங் அகெயின் வித் மேமோட இது அந்த டீடாக்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு பேரலாவே அது ஸ்டார்ட் பண்ணதுனால ஈவன் மோர் பெட்டர் ஐ ஃபீல். எஸ்பெஷலி வித் ரிலேட்டட் டு பால்பிட்டேஷன்ஸ் அண்ட் கட் ஹெல்த். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஸ்பைனோட இது கனெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஹீல் ஆனால் தான் நீங்கள் ஹோலாகவே ஹீல் ஆவீங்க. ஸோ அது வந்து ஹீல் ஆகாமல் whenever you are just doing the patch work it doesn't help in the long termங்கிறது தான் இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். படி ஏறி வரும்போது அந்த படபடப்பு இல்லாமையும் அந்த வலி இல்லாமையும் கையை தூக்க முடியுதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங். அதெல்லாம் நார்மலாக நடக்க வேண்டிய விஷயம். அதுவே இவ்வளோ நாள் அவங்களுக்கு அப்நார்மலாக இருந்தது. ஷீ ஃபெல்ட் பெட்டர் ஆஃப்டர் த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி. ஸோ மேடம் இது வந்து மெயின்லி வந்து எல்லாத்தையும் வந்ததுக்கு அப்புறம் கேட்கறது தான் ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஹெல்த்ல ஒரு டாப் 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதுல என்ன கன்வே பண்ணுவீங்க? டெஃபினெட்லி ஐ வில் சே மென்டல் ஹெல்த். அது கண்டிப்பா எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ மென்டல் ஹெல்த் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அண்ட் பிசிக்கல் ஹெல்த் இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நத்திங் யூ கேன் டூ. பிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ இஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் ஐ எம் ஆக்சுவலி ஃபீலிங் லிட்டில் கான்ஃபிடென்ட். ஓகே இது ஒன்றும் இல்லை. பிகாஸ் இதுல வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூ ஆர் நியரிங் டு டெத்துங்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். வாட் எவர் மேம் மென்ஷன். ஸோ இந்த மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த்தும் சேர்ந்து இருக்கும் போது த ட்ராமடைசேஷன் இஸ் வெரி பேட். நவ் தட் இட்ஸ் ஃபீலிங் பெட்டர்னா டெஃபினெட்லி I have to thank Dr. Sibi and ma'am for it. Nothing. I didn't think. I wanted to make it clear in this video. And mainly வந்து இன்னைக்கு வந்து இந்த டேவை எண்ட் பண்ண போறேன். நான் ஒரு 5 minutes கிளம்பி இருந்தேன்னா ஆட்டோ எடுத்துருந்துருப்பேன். I'll take the auto and leave to see my son. பட் ஒரு 5 minutes கேப்ல இன்னைக்கு வந்தது.
அந்த வீடியோ வந்து நாங்கள் எதுக்கு மெயினாக பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஷி கேம் டு மீ வித் லைக் ஓகே டாக்டர் டீடாக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் ஸ்பைனை ஹீல் பண்ணுங்க, உங்கள் நர்வஸ் சிஸ்டமை ஹீல் பண்ணுங்க, தென் யூ கம் டு மீ அப்படின்னு. ஸோ தென் ஷீ இஸ் கமிங் டு மீ. அண்ட் தென் இது எதுக்காக நான் மெயினாக பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு தெரியாது இதெல்லாமே இதோட கனெக்டட் அப்படின்னு. ஈவன் த கான்ஸ்டிபேஷன் ஃபார் அ லாங் டேர்ம் எனிமாஸ் கொடுத்து கட்டில் கிளென்ஸ் பண்ணி ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்து என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகலைன்னா, அன்லெஸ் அன்டில் யுவர் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஹீல்ட், கான்ஸ்டிபேஷன் ஹீல் ஆகாது. அதுதான் மெயின் விஷயம். அண்ட் உமன் அட் 30 நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஐ சே ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட். ஹெல்த் ஒழுங்காக இருந்தோம்னா நம்ம எதை வேணால் அச்சீவ் பண்ணிடலாம் நம்ம லைஃப்பில். அதுதான் மெயின் விஷயம். அண்ட் ஷீ இஸ் அ ஒர்க்கிங் உமன் ஆல்சோ. அதனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹெல்த் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது தெரியும். அண்ட் தென் திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் திவாகர் சார் தான் ரெஃபர் பண்ணி மேடம் அனுப்பிச்சாரு. அவர் என்ன ஒரு ஹோப் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு இப்பயும் தெரியல. ஆனால் அந்த ஹோப்பில் வந்து இவங்க வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹெசிடேஷன் ஷி வாக்ட் இன். ஸோ அந்த மாதிரி அந்த ஹோப் கொடுக்குற பீப்புள் இருக்கிறதுனால தான் இந்த அதாவது பீப்புள் கேன் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் அஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் திவாகர் சார். திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு யூ. அண்ட் ஃபைனலி ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? Your name says it all, ma'am. Wellness. What else I can say? Wellness. It's like wellness. அது வந்து wellness is not a very normal word. Definitely அது இல்லனா your entire life will be shattered. So definitely take care of your health. Wellness is more important and we have Oxy Plus for that. ஆக்சி பிளஸ் வந்து ஒரு பீப்புளுக்கு ஒரு ஹோப்பா இருக்கும் எப்பயுமே.